இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு பரந்தூர் விமான நிலையம் என்னுடைய தொகுதியில் தான் மிகப்பெரிய இழப்பு. என்னுடைய தொகுதியில் தான் மிகப்பெரிய இழப்பு. மகாதேவி மங்கலம் ஆகட்டும், இப்போ போராட்டம் நடக்கிற இடமாகட்டும், மிகப்பெரிய இழப்பு. ஆயிரக்கணக்கான ஏக்கர் என்ற தொகுதியில் நான் அந்த மக்களோடு இருக்கேன். இன்னும் மாநில அரசை கேட்டுக்கொள்ளதெல்லாம் எங்களுடைய தொகுதியின் மக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் அவர்கள் வாழ்வதற்கான உரிய இயற்கையை ஏற்படுத்தி தர வேண்டும், சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும். ஆனா இவர் போன அரசு எனக்கு அதில் மாற்றுக்கு இடத்துல போட்டோம், ஆறுதல் சொல்லட்டும், சந்திக்கிட்டோம், நாட்டுக்கு எது நலன்னு சொல்லட்டும். அப்படின்னா இப்ப வேற விமான நிலையம், இந்த விமான நிலையத்தை நாடாளுமன்றத்தில் பரந்தூர் என்ற காயின் பண்ணது யாரு? திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களா, முதலமைச்சரா, காங்கிரஸ் பேர் இயக்க தலைவர்களா? அம்மையார் என் சோமுடைய மகள் கனிமொழி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, தமிழ்நாட்டிற்கு எந்த இடத்தில் விமான நிலையம் வராது? அப்ப எழுந்த அந்த வி.கே. சிங் என்ற சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் என்ன சொன்னாரு? பரந்தூர்ல வரப்போகுதுன்னாரு. நாங்களா கேட்டோம் பரந்தூர் வேணும்னு? திமுகவா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஏற்கனவே அதிமுக ஆட்சியில இந்த நிலங்கை எல்லாம் கையகப்படுத்த போகிறோம்னு அறிக்கை அமைச்சிருக்காங்க. நீங்க எங்க வேணாலும் கொண்டு வாங்க, ஆனால் விவசாய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது. குறிப்பா என்னுடைய தொகுதியில் உள்ள மக்கள் எந்தவித சங்கடத்துக்கும் ஆளாகாமல் அவர் மனநிறைவோடு செய்யுங்க அப்படின்னு இன்னொரு ப்ரொபோசலும் கொடுத்துருக்கோம். அப்படி வேற வழியில கொண்டாடுறேன்னா பார்ட்னர்ஷிப் முதல் முறையா சொல்லக்கூடாது, இருந்தாலும் அரசு வச்சிருக்க கோரிக்கை. ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப் ஏர்போர்ட்னு ஒன்று இருக்கு. யார் யார் நிலம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உரிய தொகையை கொடுத்துடணும், அவங்கள பார்ட்னரா எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மண் அவருடைய மண். இந்த மண் இன்னும் எனக்கு உரிமையோடு இருக்குன்றத அவங்க கிளைம் பண்ணணும். பாட்டன் காலத்திலிருந்து முப்பாட்டன் காலத்திலிருந்து தலைமுறையாக அங்க பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மறைந்திருக்கிறார். அங்கே உடைய சமாதிகள்லாம் நினைவு சின்னமா இருக்கு. நீ இப்ப எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் அவருடைய மனதெல்லாம் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த அடிப்படையில் இந்தியாவில் ஒரு விமான நிலையம் பார்ட்னர்ஷிப் விமான நிலையம், நிலம் கொடுத்தவர்களும் அதில் பார்ட்னரா இருப்பாங்க, உரிய வருமானம் அவர்களுக்கு போவோம். அதையும் சிந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை இன்னைக்கு ஈரோடு மக்கள் சார்பாக இந்த இடத்துல வச்சேன்னு கூட நீங்க எடுத்துக்கணும்.